ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த நேரம் இந்த காலம் இருக்கு தானே, இதெல்லாம் எப்ப தெரியுமா நமக்கு ஒரு பெருமதியா விளங்கும். ஒரு நாளைக்கு நாங்க ஒரு மூலையில நடக்க முடியாம, பார்க்க முடியாம, உண்ண முடியாம, உறங்க முடியாம, நோய் வந்து கையை தூக்க இயலாம, காலை தூக்க இயலாம, எங்களுடைய இயக்க தேவைகளை கூட எங்களால் நிவர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு காலம் வரும். அந்த காலம் வந்ததுக்கு பிறகுதான் நாங்க கழித்த ஒவ்வொரு வீணாக கழித்த நேரமும் நிச்சயம் எங்களுக்கு பெருமதியாக விளங்கும். இப்ப எங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்த உடனே எங்களோட மனைவி பக்கத்தில் இருந்து கவனிக்கக்குள்ளதானே மனைவியுடைய பெருமதி விளங்குது. அதுங்காட்டிலும் எங்களுக்கு விளங்குறல்ல தானே. அது மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு நோய், ஒரு கஷ்டம், பேச இயலாத, பார்க்க இயலாத, கேட்க இயலாத, நடக்க இயலாத, பிடிக்க இயலாத அப்படியான ஒரு நோய் வறுமை இல்லையா, வந்ததற்கு பிறகு நடந்து கேளாம இருக்கும். அப்போ ஒரு நாள் யோசிப்போம், நல்லா நடக்கிற காலம், 5 நேரமும் பாங்கு தலையில அடிச்ச மாதிரி கேட்டுச்சு. பாங்கு சொல்ற சத்தமெல்லாம் கேட்கிற நேரத்துல அதை கொஞ்சமுமே கணக்கெடுக்காம அல்லாட பள்ளிக்கு வந்து சுஜூது செய்கிற ஒரு நெத்தியாக, உடலாக என்ற உடம்பு இல்லாம நான் வேஸ்ட் பண்ணின நேரம், அந்த நேரத்தை மனுஷன் யோசிச்சு பார்ப்பான். நம்ம கையை தூக்கி இப்படி டச் போனை வச்சு தள்ளுறேன்னு நினைப்பேன், மலண்டு தள்ளுறமே. அல்லாஹ் இந்த நரம்பை சுளுக்கி, இந்த நரம்புல அல்லாஹ் குத்தால சக்தியை எடுத்துட்டாண்டுங்க. அந்த நேரத்தில் யாரையாவது கூப்பிட்டுங்க, வா மகன் இதை கொஞ்சம் துற, இதுக்கு போ அப்படின்னு நம்மட கை ரேகைகள் எல்லாம் ஏழாமல், நம்முடைய விரல்கள் எல்லாம் அசையாம ஒரு நோய் வந்த நேரத்தில் அப்ப நம்ம போன்ல பார்த்த ஆபாசங்கள், வீடியோக்கள், அனாச்சாரங்கள், வீணாக கழித்த நேரங்கள் நினைச்சு பார்ப்போம். ஆனா மீண்டும் வராது, அந்த நேரம் மீண்டும் வராது. கை பிடிச்சுக்க இயலாம ஒரு பக்கம் இழுத்துட்டு வையுங்க. அந்த நேரத்துல, நல்லா இருக்கிற நேரத்துல நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செல்ல மறந்தோமே, அந்த காலத்தை நம்ம நினைச்சு பார்ப்போம். நினைச்சுதான் பார்க்க இயலாம், ஆனால் அந்த காலத்தை திரும்ப அடைய இயலாது தோழர்களே. அப்படியான ஒரு காலம் இந்த உலகத்துல வரும். நாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்